இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வசனம் நீதிமொழிகள் 21 அதிகாரம் 2 வசனம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிரத்து பார்க்கிறார். ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நேரத்தில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டதென்றால் அது கரெக்ட் போல தோண பண்ணுகிறது. ஆனால் அந்த இருதயத்துக்குள்ள ஏதாவது தவறு இருக்குதா என்பதை கர்த்தர் சொன்னால்தான் நமக்கு தெரியும். தேவ மனிதர் அகஸ்டின் ஜெபக்குமார் ஒரு விஷயம் சொன்னார். என் மேலே ஏதாவது ஒரு அழுக்கு ஒட்டி இருந்துச்சுன்னா அதை என்னால் பார்க்க முடியும். ஆனால் என் பின்புறத்தில், என் முதுகில் இல்லை என் வஸ்திரத்தின் பின்னாடி ஏதாவது ஒரு அழுக்கு ஒட்டி இருக்கும் என்றால் அதை மற்றொரு நபர் சொன்னால்தான் எனக்கு தெரியும். ஸோ இதே போல தான் தேவஜனமே, நம்ம லைஃப்பில் நம்ம சில விஷயங்கள் கரெக்டு நினைத்து செய்து கொண்டு இருப்போம். சில நேரம் நம்ம கரெக்டு நினைத்து சில பயணங்களில் சென்று கொண்டு இருப்போம். ஆனால் அதில் சில நேரம் மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னா அது நமக்கு தெரியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம நினைப்போம் நம்ம செய்கிறது கரெக்டுன்னு நினைப்போம். ஆனால் கர்த்தர் நம்ம கூட இடைப்படும் பொழுது தான் தெரியும், ஐயோ நம்ம தவறு செய்து விட்டோமே. ஆபிரகாம் கூட லோத்து இருந்து கொண்டிருந்தார். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை மேய்ப்பர்களுக்குள்ள வந்த பிரச்சனை. ஆனால் ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் லோத்து என்ன செய்கிறாரு? ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகிறார். அவருக்கு தெரியவில்லை, இந்த பிரச்சனையில் நம்ம தாழ்ந்து போய் நம்ம மேய்ப்பர்களை நம்ம சமாதானப்படுத்தி இருந்தால் எதிர்காலம் நல்லா இருந்திருக்குன்னு அவருக்கு தெரியாமல் போனது. அதனால தான் அவர் சோதோம் குமோராவில் போய் மாட்டி தன் மனைவியை இழந்து, தன் பிள்ளைகளை இழந்து, தன் குடும்பத்தை இழந்து ஒரு வேதனை உள்ள அனுபவத்தில் அவர் கடந்து சென்றார். அவருடைய வீடை இழந்தார், பொருட்களை இழந்தார், எல்லாம் அக்கினியும் கந்தகத்தினாலும் சுட்டரிக்கப்பட்டது. அந்த இடத்துல இருந்து அவருடைய வஸ்துக்கள், அவருடைய ஆடு மாடுகள் எல்லாம் காப்பாற்றினாரா என்று கேட்டால், ஆண்டுடைய அக்கினி இறங்குறதுக்கு முன்பதாக அங்கே டைம் இல்லாமல் போயிட்டு இவர்களை மற்றும் தேவனுடைய தூதன் கரகர என்று வேகமாக வெளியே கொண்டு வந்து விட்டார். ஆனாலும் மனைவி சேதமடைந்தார். ஸோ தேவ ஜனமே, நமக்கு சில விஷயங்கள் கரெக்டு போல தோணும். ஆனால் கர்த்தரோ இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், நிறுத்து பார்க்கிறவர். எப்படி ஒரு மெஷினில் நம்ம என்ன செய்கிறோம், வெயிட் மெஷினில் நம்ம என்ன செய்வோம், கடையிலலாம் போகும் பொழுது நம்மளுடைய ஜாமானை கொடுப்போம். 1 கிலோ சீனின்னு சொன்னால் அதுக்கேற்ற 1 கிலோ படியை வைப்பாங்க. 5 கிலோ அரிசி தாங்கன்னு சொன்னால் 5 கிலோ படி வைப்பாங்க. இதே போல் நம்ம இருதயம் கரெக்டாக இருக்கான்னு அதை அளந்து பார்க்குற படி கர்த்தர்கிட்ட இருக்கிறது. ஸோ அதனால் நமக்கு அது தெரியாது. அதனால தான் நம்ம கர்த்தர் சித்தத்தை நம்ம ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதனால தான் நம்ம கர்த்தரோடு நெருங்கி வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவையாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கும் பாடுள்ள மனிதன் தான், எலியாவும் பாடுள்ள மனிதன் தான். ஆனால் தேவனோடு உறவாடினார்கள், தேவனோடு பேசினார்கள். எத்தனை அருமையான வாழ்க்கை பாருங்க. பாடுகள் தான். வேதம் சொல்லுகிறது, இந்த ஏனோக்கு தேவனோடு உறவாடுகையில் தேவன் அவரை எடுத்துக்கொண்டு சென்றாராம். எத்தனை அருமையான விஷயங்கள் தேவஜனமே. இதே போல இந்த கடைசி நாட்களில் நம்ம தேவனோடு உறவாடி கொண்டு இருக்கும் பொழுது ஒருவேளை ஆண்டுடைய ரகசிய வருகை வரும் என்றால் நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஸோ தேவ ஜனங்கள், நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஏனோக்கை தேவன் எடுத்துக்கொண்டார். ஏன் நம்மளை எடுத்துக்கொள்ள மாட்டாரா? அவருடைய ரகசிய வருகையில் நாம் செல்ல வேண்டாமா? ஏனோக்கை ஆண்டவர் எடுத்துக்கொண்டாரே. இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். நம்ம மனசு சொல்லும் இது கரெக்டுன்னு சொல்லும். ஆனால் நம்ம கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபியுங்கள். உங்கள் லைஃப்பில் ஏதோ போராட்டமாக இருக்குது, ஆண்டவர்கிட்ட ஜெபியுங்கள். ஏன்னா நம்ம கரெக்டுன்னு சொல்லி நிறைய நேரம் என்ன செஞ்சுருவோம், தவறான பாதையில் போயிடுவோம். பின்ன ரிவல்ஸ் எடுத்து வர்றதுக்கு டைம் ஆகிவிடும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 16:25, மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக நம்ம நகோமியின் குடும்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த நகோமி கூட தான் ரூத் இருந்தாங்க. அவங்களுடைய குடும்பத்தில் 2 ஆண் மகனை ஆண்டவர் கொடுத்திருந்தார்.
மக்லோன் கிலியோன் சொல்லக்கூடிய 2 பேர், அவங்களுடைய மனைவியாகிய 2 பேர், ஓர்பா மற்றும் ரூத், அதோடு சேர்ந்து அந்த குடும்பத்தினுடைய மாமா மாமி, இந்த 2 பேரும் எல்லாரும் சேர்ந்து அங்கே இருக்கிறாங்க. ஸோ நகோமியுடைய கணவர், 2 குமாரர், 2 பிள்ளைகள், இவர்கள் எல்லாரும் நிம்மதியாக இஸ்ரவேலுக்குள்ள பெத்லெஹேமில் சந்தோஷமாக இருந்து அந்த இடத்துல இருந்து, அந்த அப்பத்தின் வீட்டில் இருந்து ஒரு சின்ன பஞ்சம் வந்த உடனே தேவனுடைய நகரத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. எப்படியாவது வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளலாம்னு சொல்லி வெளியே வந்தாங்க. தேவஜனமே, வேதம் சொல்லுது, மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு தான் நம்ம என்ன செய்யணும், வெளியே போகணுமே தவிர தேவ ஜனத்திட்ட இருந்து நம்ம வெளியே போகக்கூடாது. ஆனால் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தேவனை ஆராதித்த இடத்துல இருந்து பஞ்சம் வந்த உடனே வெளியே போயிட்டாங்க. அங்கே எத்தனையோ பேர் பஞ்சத்தில் அங்கே தான் இருந்தாங்க. எதிர்காலத்தில் இவர்கள் போய் சென்றடையும் பொழுது அந்த இடத்துல ரூத்துக்கு ஆதரவு கொடுத்ததே போவாஸ் தான். அப்போ அவர் அந்த ஊரில் தான் இருந்தார். இவர்கள் தான் தரித்திரமானார்களே தவிர அந்த ஊரில் தங்கியிருந்த அந்த போவாஸ் தரித்திரர் ஆகவில்லை. காரணம், அந்த ஊரில் ஒரு நெருக்கம் வந்ததுக்கு காரணம், அப்பத்தின் வீடாகிய தேவனுடைய வீட்டில் நெருக்கம் வந்ததுக்கு காரணம், தேவன் ஒரு சின்ன உபத்திரவத்தை அனுமதித்தார். அவர்கள் மனம் திரும்பின பொழுது தேவன் மறுபடியும் ஆசீர்வாதத்தை அனுப்பினார். ஆனால் இந்த அப்பத்தின் வீடாகிய தேவனுடைய வீடாகிய இந்த பெத்லெஹேம், இந்த அருமையான இஸ்ரவேல்னு சொல்லக்கூடிய இந்த யூதா இஸ்ரவேல் எல்லாம் சேர்ந்து ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாக்கும் இந்த இடத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வந்த இந்த ஜனத்தை ஆண்டவர் வேதனையோடு பார்த்தார். ஏன்னா இவர்கள் தேவனிடத்தில் மனம் திரும்பி, ஆண்டவரே உபத்திரம் வந்திருக்கேன், என் தேசத்தில் வேதனைகள் வந்திருக்கு, நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்காம அந்த ஊரை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அவர்களுக்கு அது செம்மையாக தோணுது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாக தோன்ற வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 16:25. இதை தான் அந்த குடும்ப தலைவரும் நகோமியும் தீர்மானம் எடுத்து பிள்ளைகளோடு வெளியே வராங்க. பிள்ளைகள் 2 ஆண் பிள்ளைகள், அவங்க மனைவி தான் இந்த ரூத்தும் ஓர்பாலும். ஸோ இவங்க எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. வந்தால் அந்த இடத்துல 2 மரணம், 2 வாலிபர்களும் மரிக்கிறாங்க. அதோடு அந்த நகோமியின் கணவர் மரிக்கிறாங்க. சொல்ல போனால் 2 பிள்ளைகளும் அந்த வயது முதிர்ந்த ஒரு 3 பேரும் மரிக்கிறாங்க. ஏன்னா மனுஷனுக்கு செம்மையாக தோன்ற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு மரண வழிகள். அதுக்கு பிறகு திரும்பி ஆண்டர் சமூகத்தில் வராங்க. மோவாபில் இருந்து ஆண்டர் தேசத்துக்கு வராங்க. ஸோ தேவ ஜனமே, நமக்கு செம்மையாக தோன்ற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. யோனாவை பாருங்கள், ஆண்டவரை விட்டு தூரமாக சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு சமாதானம், அப்பொழுது தான் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு வந்து கப்பலின் அடித்தட்டில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறார். தாவீது ராஜா சொல்கிறார், உங்களை விட்டு எங்கப்பா போவோம், நாங்கள் எங்கே போய் படுக்க போட்டாலும், பாதாளத்துக்கு போனாலும் நீங்கள் விட மாட்டீங்களேன்னு சொன்னது போல கப்பலின் அடித்தட்டில் போனாலும் கர்த்தர் விடவில்லை. யோனா நினச்சாரு, நான் போகிற பாதை கரெக்டுன்னு நினச்சாரு. ஆனால் அது தவறாக இருந்தது. அது ஆபத்தின் பாதை. எப்போ நம்ம கர்த்தர் சித்தம் தெரியாமல் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அது ஆபத்தின் பாதை. ஸோ தேவஜனமே, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயம் எல்லாவற்றையும் கரெக்டுன்னு நினைக்கும். ஆனால் நம்ம கர்த்தர்கிட்ட கொண்டு வந்து இது கரெக்டாக தவறாக நம்ம கேட்கலன்னா நம்மளே என்ன செஞ்சிரும், சில நேரம் தவறுகளில் மாட்டி விடுவோம். ஆபிரகாமை பாருங்கள், அவருடைய லைஃப்லேயும் சில தவறுகள் வந்து விட்டது. ஆகாரை, அவருடைய குமாரனையும் வனாந்திரத்துக்கு நேரம் அனுப்பி விட்டார். காரணம் என்ன? ஆண்டவர்கிட்ட கேட்காம ஒரு டிசிஷன் எடுத்ததுனால புதிய ஒரு ஜென்ரேஷன் உருவானது. அது இன்னைக்கும் தலைமுறை வளர்ந்து இன்னைக்கு தேசத்தில் பெரிய ஒரு லெவலில் அது மாறி தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ஒரு தலைமுறையாக மாறிவிட்டது. ஸோ தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் தான் நம்ம இருதயத்தில் நீ செய்கிறது கரெக்டு தவறுன்னு நமக்கு சொல்லி தருகிறவர். ரொம்ப எளிமையாக சொல்லிடுவார். நம்ம மனசாட்சி நம்மளை குத்தும், நம்ம தவறு செஞ்சால் குத்தும். உடனே அந்த சத்தத்தை கேட்டு நம்ம மனம் திரும்புவோம் என்றால், உடனே ஆண்டருடைய அலர்ட் சவுண்டை கேட்டு நம்ம கவனமாக இருப்போம் என்றால் நாம் தப்பித்துக் கொள்வோம். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் சில இடத்துல கேட்லாம் இருக்காது. அந்த கேட் இல்லாத இடங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ரெட் சிக்னல் அடிக்கும். இந்த ரெட் சிக்னல் அடிச்சிட்டனாலே நம்ம என்ன செஞ்சிடணும், கவனமாக நின்றுடணும். ஆனால் இந்த கேட் இல்லாததுனால இந்த மாடு, காது கேட்காதவங்க, ஆடுகள், நாய்கள் இதெல்லாம் அந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டும் பொழுது அந்த ட்ரெயின் வருகிற சத்தம் சில நேரம் கேட்காது, ரொம்ப சைலண்டாக வர்றது போல் இருக்கும். இது வேகமாக ட்ரெயின் வரும் பொழுது இதில் மோதி அடிபட்டு நிறைய பேர் மரித்திருக்கிறாங்க. ஸோ சில நேரம் நமக்கு சிக்னலை கவனிக்கணும். கர்த்தருடைய ஆவியானுடைய சிக்னலை நம்ம கவனிக்கலாம்னா நம்ம லைஃப்லேயும் சில
போராட்டங்கள் வந்துவிடும். அதனால தான் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருக்கணும்னு இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறார். ஏன்னா மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். லோத்து அப்படியே பசுமையான இடத்த பார்த்து சொன்னான், அப்படியே ஏதேன் மாதிரி இருக்குதுப்பா, இந்த இடத்துல போய் இருக்குன்னு நினச்சாரு. ஆனால் அது ஏதேன் கிடையாது. ஏதேனில் உள்ள சர்ப்பம் இருந்த இடம். ஏதேனில் தான் அந்த சர்ப்பம் வந்துச்சு. ஏதேன் போல தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் உள்ளே இருந்த சர்ப்பத்தை அவர் பார்க்காமல் மாட்டிக்கொண்டார். ஸோ தேவ ஜனங்களே, நிறைய நேரம் நம்ம வெளியே இருக்கிறத பார்ப்போம், உள்ளே இருக்கிறது என்ன? எலிசா தீர்க்கதரிசி நாகமானுடைய பணத்தை வேண்டான்னு சொன்னார். ஏன் சொன்னார்? அந்த பணத்துக்குள்ளே குஷ்டரோகம் இருந்துச்சு. இன்றைக்கி பணம்னு சொன்னால் ஏசப்பா பிள்ளைகள் ஓடி போயிடுறாங்க. ஆனால் உண்மையான ஏசப்பா பிள்ளைகள் பணம்னு சொன்னால் ஓட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஒவ்வொருத்தங்களுடைய பணத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு ஆவிகள் இருக்கிறது. உங்கள் கையில் வரக்கூடிய பணம் நீங்கள் உழைச்சி கர்த்தர் உங்களுக்கு தந்ததாக இருக்கணும். அப்படிப்பட்ட பணம் உங்களுக்கு வேதனையை கூட்டாது. எங்கேயோ கிடச்சிது, சைடு கேப்பில் கிடச்சிதுன்னா அது உங்கள் கையில் நிற்காது. அது சமாதானத்தை தராது. அது உங்கள் குடும்பத்தை பிளந்து விடும். அது இப்போ உங்களுக்கு தெரியாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஸோ அதனால் உங்கள் கண்களுக்கு செம்மையாக தோன்றுகிறதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல், நீங்கள் தேவ பிள்ளைனா வேதம் உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா? வேதத்தில் உள்ள வார்த்தைகள் உங்களுக்கு அதுக்கு இடைப்படுதா? ஆவியானவர் இடைப்படுறாரா? ஆவியானவர் தான் நடத்துகிறாரான்னு 100க்கு ஒரு 100 தடவை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ ஆவியானவர் தாமே உங்களை நடத்துவார். அவர் அதற்காக தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு பொழுது நீங்கள் தவறிவிடக்கூடாதுன்னு தான் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவர் உங்களை நடத்தப் போகிறார். உங்கள் வழக்கரை பிடித்து உங்களை நடத்துவார். கண்களை மூடலாமா? ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அவர்களை நீங்கள் கரம் பிடித்து நடத்த போகிறதுக்காக நன்றி. அவர்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் பலனை கொடுக்கிறதற்காக நன்றி. கர்த்தருடைய அக்கினி அவர்களை நடத்தட்டும். ஆவியானவர் நடத்தட்டும். வார்த்தை நடத்தட்டும். மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக அவர்களுக்கு முன்பாக செல்லுவீராக. தடையாக இருக்கிற எல்லா காரியங்களும் உடைத்தெறியும். உங்கள் கிருபை அவர்கள் மேல் இருக்கட்டும். உங்கள் கரம் கூட இருக்கட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. வரக்கூடிய திங்கட்கிழமை 9 மணி அளவில் ப்ரேயர் டைம் சேனலில் கட்டுகள் உடைக்கும் ஜெபத்தில் உங்களை சந்திக்கலாம். நம்ம ஆவியில் விடுதலையோடு ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். திங்கட்கிழமை 9 மணி அளவில் சந்திக்கும் வரை தேவஜனங்கள் ஜெபத்தில் காத்திருங்க. சண்டே சர்வீஸ் போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.